அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாலும் நேரற்ற அன்புடையன்மாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். அவன் புறத்தில் இருந்தவங்களும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மீதும் மற்றும் நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக என்று கூறியவாறு இந்த உரையை துவக்குகிறேன். உரையின் தலைப்பு இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் அல்லது இறைவனுடைய பாதுகாப்பை பெறுதல். இந்த ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் தானே. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறோமா என்னமான நிம்மதியாக வாழ்ந்தாகணும். மகிழ்ச்சிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. என்ஜாய் பண்ணுறது மகிழ்ச்சி தான். நம்ம காணாத ஊர் உல்லாச பயணம் போகிறது, அமெரிக்கா சுற்றி பார்க்கணும், சுவிட்சர்லாந்து போகணும், எக்ஸிபிஷன் பார்க்கணும், குழந்தைகளோட நல்லா, இதெல்லாம் சந்தோஷம் தான். நம்ம இதெல்லாம் வரவேற்கத்தான் வேணும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி இருந்தால் தான் நீங்கள் இந்த சந்தோஷத்தெல்லாம் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உல்லாச பயணம் போகிறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது, எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் போக வேண்டியது தான். ஆனால் அதையெல்லாம் போகணும். அதையும் தாண்டி நம்ம உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கணும், அதாவது ஒரு அமன் அது இருக்கணும். அப்போ இதுக்கு குர்ஆனில் அல்லாஹ் ஒரு 2 ஆயத்தை சொல்கிறான். என்ன மனசில் பட்டது, நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது, எனக்கு அது பட்டுது. சின்ன குர்ஆன்லேயே இந்த 2 ஆயத்தை எனக்கு தெரியும். இதை ஓதும்போது நமக்கு உள்ளத்தில் ஒரு அமன் கிடைக்குது. அது ஒரு மருந்தாக கூட இருக்குது. அது என்ன ஆயத்து? 2 ஆயத்து தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுக்குரோனே அதுக்கு இருக்கும், சூரத்துல் பக்கரால ஃபதுக்குரோனே அதுக்கு இருக்கும், ஒஷ்குருலே ஒலா தக்ஃபுரோன். சூரத்துல் பக்கரால தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுலேயே குர்ஆனில் வருது. அது என்ன சொல்கிறான்? அல்லாஹ், நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன். அப்போ எப்படி இறைவனை நினைக்கிறதுங்கிறதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறேன். எப்படி நினைக்கிறது, எப்படி அவனை நெருங்கிறது. முதல்ல ஃபதுக்குரோனே அதுக்கு இருக்கும், ஒஷ்குரு எனக்கு, ஒஷ்குரோலி எனக்கு நீ நன்றி செலுத்துகிறவனாக இருக்கணும். இதுவும் இறைவனை நம்ம நினைக்கிறது தான். இறைவன் நமக்கு எத்தனையோ அளப்பரிய அருள் தந்திருக்கான். முதலாவது நம்முடைய ஆயுள், நம்முடைய உயிர். இந்த உயிர்ங்கிறது அளப்பரியது எங்கேயும் கிடைக்காது. ட்ரெஸ் எல்லாம் கூட கடையில் வாங்கிக்கிடலாம், ஹெல்த்தை கூட கடையில் வாங்கிக்கிடலாம், அல்லது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிடலாம். ஆனால் இந்த உயிர்ங்கிறது எங்கே போய் வாங்க முடியும்? இந்த உயிர் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்குமே மூலம் அதுதான். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள், எல்லா என்ஜாய்மெண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ஸ், பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவு, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நாம் இயங்கணும். நம்முடைய இயக்கத்துக்கு மூல காரணம் இருந்தால் உயிர். இந்த உயிர் இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுக்கு பிறகு மற்ற எல்லாமே அவனை கொண்டு தான் நமக்கு கிடைக்குது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், நீ என்ன நினைச்சா நான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படிலாம் நினைக்கணுங்கிறதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். முதலாவது நன்றி செலுத்துறது. முதலாவது நீ எனக்கு நன்றி செலுத்தணும். நன்றி எப்படிலாம் செலுத்துறது? குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைக்கு பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. சுருக்கமாய் அல்ஹம்துலில்லாஹ்ங்கும்போது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, வேறு யாருமே புகழுக்குரியவங்கலாம் கிடையாது. அவங்க ஒரு பெரிய மகானாக இருக்கட்டும், அல்லது நபியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய மேதையாக இருக்கட்டும், அல்லது பெரிய சாதனையாளராக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், ஆனால் அந்த புகழ் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான். ஏன் அந்த சாதனையாளர், அந்த நபி, அந்த மேதை,
அந்த ஒரு பெரிய பேரறிஞர், இவங்க எல்லாமே வந்து அந்த இயக்கத்துக்கு காரணம், மூல காரணமானவன் அந்த அல்லாஹ் தான். அவங்களுக்கு தந்ததும் அந்த அல்லாஹ் தான், அவங்களுக்கு உயிர் கொடுத்ததும் அந்த அல்லாஹ் தான், அவங்களை இயங்க வச்சதும் அந்த அல்லாஹ் தான். அதனால தான் எந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த துன்யாவில் நல்ல காரியங்களை பார்க்கும்போது அந்த நல்ல காரியத்தை செய்கிறவங்கள பாராட்டத்தான் வேணும். அது இப்போ அந்த பாராட்டுதலில் பெரிய பாராட்டு என்னதுமே அவரை பாராட்டுது. அவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஒரு பெரிய மேதையாக இருக்கிறீங்க, உங்களால் இந்த உலகம் பல பலன்களை பெற்றுக்கொண்டது, அதனால் நான் வந்து இவ்வளோ சிறந்த ஒரு மனிதனை படித்த அந்த அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருடைய உள்ளத்தில் வந்து என்ன ஏற்படும் தெரியுமா, ஒரு இபாதத்தை ஏற்படும், அவருக்கு ஒரு உணர்வு தட்டுப்படும். நம்ம ஏன்னா அவருடைய உள்ளத்தில் ஒரு இருமாப்பு கூட இருக்கலாம், அது கழுவி துடைக்கப்பட்டோம். அவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு அந்த வார்த்தையை சொல்லும்போது அவருடைய உள்ளம் சுத்தமாகும். ஏன்னா அவருக்கு உள்ள ஒரு பெருமைக்குரிய காரியம் செய்ய எல்லா மனிதனுக்கும் பலகீனம் உண்டு. ஒரு சாதனை சாதிக்கும் போது உள்ளத்தில் உள்ள ஒரு இருமாப்புன்னு இருக்கும். அந்த இருமாப்பு சுத்தமாக நீங்கிடும். அவர் நல்லவராக இருந்தால், இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை அவர் உணர்றவராக இருந்தால் அவர் என்ன நினைப்பார், உண்மை தானே, நான் இந்த பெரிய காரியத்தை செஞ்சதுக்கு அந்த அறிவை தந்தது, இந்த உயிரை தந்தது, எனக்கு இந்த இயக்கத்தை கொடுத்தது எல்லாமே இந்த அல்லாஹ் தானே, நானும் அவரை புகழணும், அல்ஹம்துலில்லாஹ்னு அவரும் சொல்வார். ஒரு இபாதத்தை ஆயிடுச்சு. அப்போ இது அவ்வளோ பெரிய புகழ், இதை நன்றி செலுத்துறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், சுருக்கமாக சொன்னால் ஒஷ்குருலி, இது நீ என்ன நினைக்கிறதோ. அடுத்தாப்புல சொல்கிறான், ஒலா தக்ஃபுரூன், என்னை நிராகரிக்கிறவங்களோட நீ சேர்ந்துடாத. அது உண்மைதான். நல்ல காரியத்தை செய்கிறதும் ஒரு நன்மை, இறைவன் நினைக்கிறது. கெட்ட காரியத்தை மறுக்கிறதும் இறைவன் நினைக்கிறது. அப்போ பொதுக்குருன்னு அதுக்குருக்குன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து என்ன, நீ நினைன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்கிறான் வரிசையாக. முதலாவது நீ எனக்கு நன்றி செலுத்து, கெட்ட காரியமான அந்த குஃபுர் அதை நீ தவிர்த்துக்கொள், இந்த ரெண்டுமே நீ என்ன நினைக்கிறது. அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யா யுகல்லதீன ஆமனு, நம்ம இத்தனை காரியத்தை செஞ்சிட்டோம் இல்லையா, அல்லாஹ்வை நம்ம நினச்சிட்டோம், அப்போ நாம் ஒரு ஈமான்தாரி ஆகிட்டோம், அதாவது ஒரு ஆமனும், அதாவது மூமின் ஆகிட்டோம். அப்போ இனி அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறோம், இவ்வளோ நம்ம அந்த ஈமானுக்குள்ளே நம்ம என்ட்ரு அந்த இறைவனை நினைக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் முதல் ஆயத்தில். ரெண்டாவது ஆயத்தில் அப்படி என்ட்ரு ஆக்கிட்டு நம்மளை ஒரு மூமின்னு அல்லாஹ் சொல்கிறோம். யா ஐயுகல்லதீன ஆமனு, இப்போ என்ன நினச்சிட்டிங்க இல்லையா, என்ன நினச்சி இத்தனை காரியம் செஞ்சிட்டிங்களே ஈமான் தருகளே. அடுத்தது வந்து சொல்கிறான், யா ஐயுகல்லதீன ஆமனு ஐனு, என்ன நீங்கள் நெருங்க, என்கிட்ட உதவி கேட்கணும், என்கிட்ட உதவி கேட்குறீங்க இல்லையா, எப்படி தெரியுமா, ஏன்னு சப்ரி வசலாம். உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கும், யாருமே பிரச்சனைகள் அப்பாற்பட்டவங்க இல்லை அல்லாஹ் தவிர. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பில்லியனாக இருந்தாலும் புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளுக்கு உட்பட்டவராக தான் இருக்கணும். இப்போ யாராக இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு. அப்போ இந்த பிரச்சனைகள் உள்ள ஈமான்தாரி ஆமனுன்னு சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன செய்வார் தெரியுமா, அது பேர் தான், அதனால தான் மூமின்ற அவருக்கு பேர். அவர் இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையோடு இருப்பார். பொறுமை தான் முதல் இபாதத், ரெண்டாவது தான் தொழுகை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், யாயுகல்லதீன ஆமனு ஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, என்னுடைய நீ உதவிக்கு நெருங்கி வரணும். எப்படி, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். அப்போ இது அப்போ அந்த பொதுக்குருவனின்னு அல்லாஹ் சொல்கிறதுல வந்து எப்படிலாம் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த இறைவனை நினைக்கிறது எப்படின்னு சொன்னால், முதலாவது அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இருக்கணும். அடுத்தது குஃப்ரியத்தை மறுத்துடணும். மூணாவது இப்போ நம்ம இப்போ இவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து ஆமணும் மூமின் ஆகிட்டோம். இப்போ நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னோட உதவிக்கு வா. எப்படி, பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும். ஏன் தெரியுமா, அடுத்த அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்னு தெரியுமா, இன்னதாக மா சாபிரின், நிச்சயமாக இறைவன் நான் பொறுமையாளர்களோட சாபிர்களோடு இருக்கிறாங்க. அப்போ பொறுமைங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டமான காரியம்தான். எந்த ஒரு இருந்தாலும் நம்ம மனம் வந்து பலகீனமானது. மனிதனுடைய எல்லா மனம்ங்கிறது, மனோ இச்சைகள்ங்கிறது ரொம்ப மோசமானது. மனிதன் வந்து முதலாவது வணங்குறது மன இச்சைக்கு தான் வணங்குறான். அவன் மூமின் ஆவறதுக்கு முந்தி வரைக்கும் அவன் மன இச்சைகள் தான் வணங்குறான். அதனால அல்லாஹ் சொன்ன, இந்த மன இச்சைகளை நீ தவிர்த்து கொள்ளண்டா, முதல்ல என்ன நினை, பொதுக்குருவனி அதுக்கு இருக்கும், ஒஷ்குருலே ஒலா தக்ஃபுரூன், யா ஐயுகல்லதீன ஆமனு ஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மா ஸாபிரீன். நிச்சயமாக நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு காரியத்தை வந்து நம்ம பொறுக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு விஷயத்தை மட்டும் வழங்கிக்கணும், நாம் இதை பொறுத்து கொடுக்கணும். ஏன் தெரியுமா, நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நம்ம பொறுமையை வேதனையோடு சகிக்கும்போது இறைவன் வந்து நம்மளோட வந்து இருக்கிறான், அதுவும் நமக்கு ஒரு ஆறுதல். அப்போ இந்த ரெண்டு ஆயத்து தான் என் கண்ணில் பட்டுது.
மனிதனுக்கு ஆறுதல் தரக்கூடிய அது எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏமாற்றங்கள், எந்த ஒரு அவமானங்கள் எப்படி ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் இந்த 2 ஆயத்தையும் ஒரு மனப்பூர்வமாக ஓதி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஒதுக்குருன்னு அதுக்கு இருக்கும், ஒஷ்குருவலி ஒலா தப்புரும் யாயுகள் எழுதின ஆமுனஸ்தைன்னு பிஸ் சபரி ஒசதா என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை வந்தாலும் நீட்ட விரும்பல. நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தரணும்னு சொன்னால் இந்த ஆயத்தை நம்ம மனப்பூர்வமாக ஓதி அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம மன ஆறுதல் அடையும்படியாக அல்லாஹ்விட துவா கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.